வெல்கம் டு ஃபேபுலஸ் செஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான பைனாப்பிள் சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரெசிபி, ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் பைனாப்பிள் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை சன்னமாக நீட்டமாக நறுக்கிக்கோங்க. 2 ஆப்பிள் தக்காளி பழத்தை நல்ல பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியை நறுக்கிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் நல்ல பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிள் கூட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா சன்னமாக நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகாயை பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற 2 ஆப்பிள் தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த சாலடுக்கு ஆப்பிள் தக்காளி பழம் தான் நல்லாயிருக்கும். அது கூடவே கொத்தமல்லி தழையை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பைனாப்பிள் சாலட் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு நான்வெஜ் கிரேவி கூடயோ இல்லை எந்த நான்வெஜ் டிஷ் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பைனாப்பிள் இருக்கிற வைட்டமின் சி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த சாலட் குழந்தைங்களுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேபுலஸ் செஃப்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.